கோடம்பாக்கத்தை நோக்கி நடிகனாகும் கனவுகளோடு வரும் ஒவ்வொரு இளைஞனும் சிவாஜி என்னும் சாம்ராஜ்யத்தை தெரியாமல் திரையுலக வரலாற்றின் முதல் படியை கூட நெருங்க முடியாது. 1950 காலகட்டங்களிலே அதுவரை இசையை வைத்து மட்டுமே வெளிவந்த தமிழ் படங்களிலே வசனங்கள் அலங்கரிக்க தொடங்கின. தமிழ் சினிமாவில் பிற மொழி நடிகர்கள் மேலோங்கிய காலகட்டம் அது. தமிழ் வசனங்களை உச்சரிக்க கடினப்பட்ட காலகட்டம் அது. அண்ணாதுரையும் கலைஞரும் வசனங்களை வாரி வழங்க தொடங்கிய காலகட்டம் அது. அதே காலகட்டத்தில் ஒரு மாபெரும் கலைஞனின் வசன உச்சரிப்பால் தமிழ் அன்னை திரையில் தலைக்க தொடங்கினார். அந்த குரல் ஒரு தனி மனித குரலோ திரையுலக குரலோ அல்ல. அது தமிழர்களின் குரல், தமிழ் அன்னையின் குரல் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த குரல் தான் திரையுலகத்தில் தமிழ் வசனங்களை பதிய செய்து மக்கள் மனதில் தன் முகத்தை பதிவு செய்த நடிப்பின் அகராதி செவாலியே சிவாஜி கணேசன். தஞ்சாவூரில் பிறந்த கணேசமூர்த்தி என்ற இளைஞர் நாடகங்களை பார்த்து நடித்து பழகி பிறகு நாடக மேடைகளிலேயே நடிக்க தொடங்கி தமிழ் சினிமாவில் கால் பதித்த வரலாற்றை அவ்வளவு சீக்கிரம் எவரும் மறந்துவிட முடியாது. பேரறிஞர் அண்ணா எழுதி இயக்கிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நாடகம்தான் வெறும் கணேசமூர்த்தியை சிவாஜி கணேசனாக மாற்றியது. 1952 ஆண்டு கலைஞர் கருணாநிதி வசனங்களில் பராசக்தி என்னும் படத்தில் புதுமுக குரல் சக்தி ஒன்று ஒலிக்க தொடங்கியது. இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரனும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம் என தொடங்கி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கே ஓடினால் என சிவாஜி கணேசன் பேசும்போதெல்லாம் தமிழ் சினிமா கூடாரங்கள் அனல் பறக்க தொடங்கின. படம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் சென்றடைந்தது. சிவாஜி என்ற நடிகர் வந்திருக்கிறாராம். நல்ல குரல் வளத்தோடும் தெளிவான வசன உச்சரிப்போடும் கதாபாத்திரமாக மாறும் நடிப்போடும் தமிழ் சினிமாவில் கால் பதித்திருக்கிறாராம் என மூளை முடுக்குகளெல்லாம் ஒலித்த பெயர் சிவாஜி. 1959 ஆண்டு மறக்க முடியாத ஆண்டு. தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள வண்ண படமான கட்டபொம்மன் வெளியான ஆண்டு. எந்த கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்து நடிகனாக வேண்டும் என்ற ஆசை வந்ததோ அதே கதாபாத்திரத்தை சிவாஜி அசாத்திய நடிப்பால் உயிரோட்டமாக்கி இருப்பார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்ற மறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களைபறித்தாயா, கலனிவாழ் புலவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்ற வசனம் வீரபாண்டிய கட்டபொம்மனே பேசியது போல அசாத்திய நடிப்பால் பிரமிக்க வைத்திருப்பார் நடிகர் சிவாஜி கணேசன். அந்த தமிழ் புயல் அத்தோடு நின்று விடவில்லை. எந்த கதாபாத்திரத்தில் தன் பெயர் மாற்றப்பட்டதோ அதே கதாபாத்திரமாக சத்ரபதி சிவாஜியாக திரையில் நடித்தார். கொட்டிய முரசும் கூவிய வடையும் எட்டிய தறியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாழ்த்துரை கூறி வணங்கிய போது இந்த கோட்டைதான் என சிவாஜி நாவில் தமிழ் நடனமாடி இருக்கும். மேலும் பாரதியார், வஉசி, பகத்சிங், திருப்பூர் குமரன் என உண்மை கதைகளில் நடித்து திரையில் அவர்கள் வலியையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியையும் சமரசம் இல்லாமல் மக்களுக்கு நடிப்பால் கடத்தி இருப்பார் சிவாஜி. பாசமலர் என்ற ஒரு படம். இன்று அண்ணன் தங்கை குறும்பு சண்டைகளில் இவர் பெரிய பாசமலர் சிவாஜி என்று கிண்டல் செய்யும் இந்த படத்தின் தாக்கம் தெரியுமா? திரையில் சிவாஜி நடிக்க நடிக்க சிவாஜியை தனது அண்ணனாக நினைத்து மனம் உருகி கண்ணீர் விட்ட பெண்கள் ஏராளம். ஒரு கதாபாத்திரத்தின் வெற்றியே மக்களை அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றரை கலக்க வைப்பதுதான். அப்படி பார்த்தால் சிவாஜி கணேசனுக்கு படமெல்லாம் வெற்றிதான். திராவிட சித்தாந்தம் திரையில் கொடி கட்டி பறந்த காலகட்டம் அது. ஆனால் சிவாஜியோ தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஏற்ற கலைஞனானார். புராண படங்களில் நடித்து பட்டி தொட்டி எல்லாம் பரவ தொடங்கினார். இறையனார் புலவராக கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரதும் விக்காமம் செப்பாது கண்டது முடிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலியல் செறியர் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என தமிழில் விளையாடி இருப்பார் சிவாஜி கணேசன். இந்தியாவே சிவனை சிலையாக வணங்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் சிவனை சிவாஜி கணேசனாக திரையில் பார்த்தார்கள். அதுபோலவே நம் மக்களிடம் 1000 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த ராஜராஜ சோழனை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம் பார்த்திருக்கிறோம், சிவாஜி வடிவத்தில் என்பார்கள். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சம் என வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீர ராஜராஜ சோழனே நீ வாழ்க என்ற பாடல் பின்னணியில் இசைக்க சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழனாக கம்பீர நடையில் நடந்து வரும் போதெல்லாம் முடிகள் அனைத்தும் சிலிர்த்து நிற்கும். தமிழ் மக்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி என்றால் அது சிவாஜி, பாரதியார், வஉசி என்றால் சிவாஜி, பகத்சிங், திருப்பூர் குமரன் என்றால் அது சிவாஜி, சோழனும் சிவாஜி, சிவனும் சிவாஜி. இப்படி நடிப்பால் மட்டுமல்லாமல் தமிழ் வசன உச்சரிப்பாலும் திரையில் தமிழை வளர்த்த இந்த மகா கலைஞனை தமிழ் இருக்கும் வரை தமிழ்நாடும் தமிழர்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது போன்ற தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்.